விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும், அது போன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. இங்க வந்து வருகை தந்ததுக்கும் இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா விஜய் பிரபாகரனும் அப்புவும் நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்னைக்கு நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நான் கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துக்கும் போது ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ விஜயகாந்த் சார் சொல்றாரு, செல்வமணி ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸ், டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் தகவல் வருது, அம்மாவுக்கு ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் என்ன பண்ணலாம்? இல்லை அவன் போய் அட்மிட் பண்ணுறேன், நான் அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு 2 மணிக்கு தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் அவங்க பையனை பார்த்துட்டு, பையன் நைட்டு தான் போயிருந்தாங்க. 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 4 ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீ ரிலீஸுக்கு இந்த படத்தை சிறப்பு விருந்தினா வந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி அபுவும் எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். அவங்க அப்பவே சொல்லுவார் ராவுத்தர், ரேய் அங்கிள் கூட போட, நீ அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தைகளோட என் கூட அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அபு இன்னைக்கு இந்த படத்தோட ரீ ரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் அப்போ எங்க படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ அவங்க தையல்காரர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். பார்ட்டின் படம் என்ன சார்? பார்ட்டின் தாலாட்டு பாடுவா, தாலாட்டு பாடுவா படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எங்க கேப்டன் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க சார். ரொம்ப நன்றி. நான் விழா கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக், என்ன டிராஃபிக் தெரியல, எல்லாருமே உள்ள வரது கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஆரம்பிக்க லேட் ஆயிடுச்சு. அதனால என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன். என்னுடைய இந்த படத்தை பற்றி என்னோட நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா படம் நான் பேச வேண்டியதில்லை, படம் 30 வருஷம் கழிச்சும் பேசியிருக்கு. அந்த படத்தோட இயக்குனருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.